What is your question number 20? Sir, 20ல 2 subdivisions இருக்கு சார். No, okay. First, given that, what is a given that? So 3 tan A Hmm. is equal to 4. Okay. Prove that. First one prove பண்ணலாம் first. அப்புறம் நம்ம second one பார்ப்போம். Prove that. என்ன சொல்லிக்கலாம்? Sec A minus cosec A Secant A minus cosecant A கீழே denominatorல sec A. plus cosecant A Yes sir. equal to 1 by root sum. சரிங்க. இப்போ நம்ம எடுத்துக்கொண்டு இதை வச்சுட்டு நம்ம சீக்கன் கொசிக்கன் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? அப்போ given that tan A, அப்போ tan A equal to இது 4 by 3 வருது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோமா? அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியும்? டேனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் யார்? இவனை ஆப்போசிட்னு எடுத்துக்கங்க, இவனை ஹைப்போதினிஸ்னு எடுத்துக்கங்க, இவனை வந்து அட்ஜசன்ட் எடுத்துக்கங்க. இப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் என்ன வேல்யூ வருது? இது 4, இது 3. அப்போ இதனோட வேல்யூ தெரியாது. அப்போ பித்தாகரஸ் தியரம் again அப்ளை பண்ணுங்க. என்னாச்சு? ஹைப்போதினிஸ் ஸ்கொயர் h ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். எவ்வளோ கிடைக்குது? 16 + 9 தட் இஸ் ஈக்குவல் டு 25. இது h ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஹோட வேல்யூ எவ்வளவு? 5. அப்போ ஹோட வேல்யூ எவ்வளவு? 5 வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு யார் யார் வேணும்? சீக்கன் வேல்யூ வேணும் அண்டு கொசிக்கன் வேல்யூ வேணும். கண்டுபிடிச்சலாமா? அப்போ சீக்கன் ஏன்னு தான். சீக்கன் ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வந்து 90 டிகிரி, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க, ஏங்கிறது இது வச்சுக்கோங்க, இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் ஏ, இது வந்து சி. அப்போ சீக்கன் ஏ, சீக்கன் ஏன்னு என்ன வரும்? adjacent by hypotenuse. Adjacent by hypotenuse formula. அப்போ adjacent வேல்யூ எவ்வளவு? 3. 3 by hypotenuse. சாரி, மாற்றி போட்டு மத்திய காசோட ஃபார்முலா தான் கம்மி இருக்கிறேன். காசோட ஃபார்முலா வருதுல்ல, அதோட ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ சீக்கிரம் எடுத்தீங்கன்னா hypotenuse divided by adjacent, கரெக்டுங்களா? hypotenuse divided by adjacent தான் சீக்கிரம் வருது. அப்போ என்னாச்சு? 5/3. அடுத்தது வேணும் கொசிக்கன் வேணும். கொசிக்கனோட ஃபார்முலா என்ன? hypotenuse divided by opposite. hypotenuse வேல்யூ என்னமா? 5/4. இதுதான் நம்மளுடைய சீகன் அண்டு கொசிகனோட வேல்யூ. இப்போ இந்த டைமில் எல்ஹெச்எஸ் யாரோ அந்த எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு நம்ம ரைட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ எல்ஹெச்எஸ் வேல்யூ என்ன? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சீக்கன் ஏ. சீக்கன் ஏ வேல்யூ என்ன போட்டோம்? சீக்கன் ஏ 5/3. சீக்கன் ஏ 5/3 மைனஸ் கொசிக்கின் ஏ. கொசிக்கின் ஏ 5/4. அப்போ இதே டைமில் ப்ளஸில் வரும். அப்போ என்னாச்சு? 5/3 ப்ளஸ் சார் அந்த ஏ எதுக்கு சார் கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது டீட்டாக்கு பதிலாக கொடுத்துருக்காங்கடா. ஒரு ஆங்கிள் டீட்டா நோட் பண்ணுறது போல ஏன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? இப்போ இப்படி இது பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் போடுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு லெட்டர் நோட் பண்ணுவோம், ஆல்பபெட் லெட்டர். என்ன நோட் பண்ணுவோம்? பி, பி ஏ சி நோட் பண்ணுறதுல இங்கே ஏன்னு கொடுத்துக்கிறோம் பார்த்தியா? நம்ம டீட்டா நோட் பண்ணுவோம், பட் இங்கே ஏன்னு கொடுத்துட்டோம்னா ஏ பாயிண்ட் இருக்கிற ஆங்கிள் பேர் ஏன்னு கொடுப்பாங்க. சரிங்களா? பிங்கிற பாயிண்ட் இதுலேருந்து தெரியுது, பிங்கிறதோ இல்லை சிங்கிறதோ 90 டிகிரி. நான் வந்து பிங்கிறது வந்து நான் 90 டிகிரி சொல்லிக்கிறேன். ஏன் ஏன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா கண்டிப்பாக ஏங்கிற பாயிண்ட் வந்து 90 டிகிரி கிடையாது. அதுக்கு ஆப்போசிட் மீனிங் ஆல்ரெடி சொல்லி கொடுக்குறேன். ஆப்போசிட் மீனிங் தான் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆப்போசிட் மீனிங் தான் ஏங்கிறது வந்து 90 டிகிரி இருக்குது. அதை மற்ற பாயிண்ட் வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கோ. மேபி இந்த இடத்துல பின்னு வச்சுக்கலாம், இல்லை சியும் கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? பட் ஏங்கிற இடத்துல 90 டிகிரி பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணக்கூடாது. அதை தான் ஆப்போசிட் மீனிங்னு சொல்லிக்கிறாங்க. சரியாம்மா? ஓகே சார். அதை மட்டும் மறந்துடாது. அவங்க என்ன வேல்யூ கொடுக்குறானோ அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து 90 டிகிரியை நம்ம எடுக்கக்கூடாது. அவனே 90 டிகிரி கொடுக்குறானா எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. சரிங்களாம்மா? ஓகே சார். சரிதான், நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறேன். பண்ணிடலாமா? ரெண்டுக்குமே காமன் வந்து என்ன? எல்சிஎம். ரெண்டுக்குமே பை காமன் ஆகுது. இங்கேயும் பை காமன் ஆகுது, இங்கேயும் பை காமன் ஆகுது. அதனால் பை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 1/3 மைனஸ் 1/4 டிவைடட் பை 1/3 ப்ளஸ் 1/4. அப்போ இது எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்குது? ரூட் ஆஃப் எல்சிஎம் என்னது? 12. 12 என்ன கிடைக்கும்? 4 - 3. இங்கே எல்சிஎம் என்னது? எகெயின் 12. இங்கே என்ன கிடைக்குது?
4 + 3. இந்த 12 கட் ஆயிருமா? அப்போ நம்மளுக்கு வர ரிசல்ட் என்ன கிடைக்குது? ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1/7 தான். சார். அப்போ ரூட் ஆஃப் 1/7 என்ன எழுதலாம்? 1/√7 எழுதலாம். அப்போ நம்ம LHS ரிசல்ட்டும் RHS ரிசல்ட்டும் சேமாக வருது. therefore no mistakes. சரியாம்மா? ஓகே சார். சரி, இதுலேயே செகண்ட் என்ன கொடுத்துக்கலாம்? செகண்ட் வந்து 1 மைனஸ் sin A divided by 1 plus cos A ரூட் whole root is equal to 1 by 2√2. சரி, இப்போ இதுக்கு என்ன வேணும்? sin A cos A வேணும். அப்போ சேம் ட்ரையாங்கிள் தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி sin A cos A கண்டுபிடிங்க. அப்போ ஆல்ரெடி நீங்கள் கொசிக்கன் சீக்கன் கண்டுபிடிச்சிங்க. அதனால் நீங்கள் அதனோட ரெசிப்ரோக்கல் இருந்தாலும் போதும். கொசிக்கனோட வேலை எழுது 5/4. அப்போ இதனோட ரெசிப்ரோக்கல் தான் சைன். கரெக்டுங்களா? இதனோட ரெசிப்ரோக்கல் தான் சைனு. அப்போ 4/5 எழுதலாம். அதே மாதிரி சீக்கன் ஏ என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிங்க? 5/3 கண்டுபிடிச்சிக்கிங்க. அப்போ இதனோட ரெசிப்ரோக்கல் என்னது? காசு. அப்போ 3/5. கரெக்டாமா? ஏதாவது டவுட் இருக்குதா? கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த வேலையை ரெசிப்ரோக்கலை வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, இந்த ரெண்டு வேலையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 4/5, 3/5 எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க? இங்கே LHS அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ என்னாச்சு? ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4/5 டிவைடட் பை 1 + 3/5. சரியாம்மா? கரெக்டாக முடிச்சு பார்த்துங்க. ஓகே, 3/5 4/5 கரெக்ட். சிம்பிளிஃபை பண்ணுங்களா? என்னாச்சு? எல்சிஎம் தான். ஜஸ்ட் எல்சிஎம் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ என்னாச்சு? ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 divided by 5 divided by 5 plus 3 divided by 5. 5 cancel. கரெக்டாக என்ன? அப்போ 5 மைனஸ் 4 எழுது 1, இதே உள்ளது 8. கரெக்டுங்களா? 5 + 3 வந்து 8. கரெக்டாமா? அப்போ தட் இஸ் ரூட் 1ஓட வேல்யூ 1, ரூட் 8ஓட வேல்யூனா 2√2. கரெக்டா? இல்லை டவுட் இருக்குதா? 8 வந்து என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் வருமா? 8 4. அப்போ 4 டைம்ஸ் எகைன் 2 போடுங்க, 2 போடுங்க, 2 எகைன் 1 ஆச்சு. அப்போ 2 ³ 8. கரெக்டுங்களா? 8 என்னன்னா 1/2³ எழுதலாம். 2³ எப்படி எழுதலாம்? 1/2√2 எழுதலாம். அதான் இங்கே வந்து நான் டைரக்ட் எழுதிக்கிறேன். சரியாம்மா? ஓகே சார். LHS = RHS. இதை நம்ம ப்ரூஃப் கேட்குறாங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? நோ சார். வெரி குட், சூப்பர்.